ஆ, எத்தனை நாள் வெயில் அடிச்சாலும் தாங்கிடியும். ஆனா தொடர்ந்து ஒரு 2 நாள் மழை பெஞ்சா கூட ரொம்ப போர் அடிக்கலாம். ஆமா, நல்லா அடிச்சு பெஞ்சுன்னா தெரியாது. சும்மா இப்படி சீன்னு தூத்திட்டே கிடந்துச்சுன்னா எரிச்சலா இருக்கு. எங்க நல்ல மழை பெய்யுதுல, சூடா காப்பியும் பஜ்ஜியும் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. போய் பஜ்ஜி வாங்கிட்டு வரீங்களா? கொஞ்சம் இரு, மழை வெறிக்கிட்டு போய் வாங்கிட்டு வரேன். மினி, எங்க அம்மா கூப்பிடியாவல்ல, என்னன்னு கேளு. ஒரு 5 நிமிஷம் இருக்க விட மாட்டேங்க. எப்ப பாரு அது இதுன்னு வேலை சொல்லிட்டே இருக்காவ. என்னன்னு கேளு மினி. இந்த பாருங்க, என்னன்னு கேப்பேன். திருப்பி ஏதாவது வேலை சொன்னாவே அவ்வளவுதான், செய்ய மாட்டேன். அந்த வாரந்தே என்ன அலர் அலறியாவ. இது என்னமோ வேலைக்கு வச்ச ஆளு மாதிரி. சரி விட்டு, போய் என்னன்னு கேளு. இந்த வாரு இப்படி அதிகாரமா கூப்பிடுறதா எனக்கு பிடிக்காது. சொல்லி வைங்க உங்க அம்மா கிட்ட. யாரு பாரு, மினி சனின்னு. இது கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்டேன். ஆமா, நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? போய் ரூம்க்குள்ள போய் சுருண்டு மடங்கி படுத்து கிடக்க. இல்லையே, நல்ல நீட்டி நிமிந்தனா படுத்து கிடந்தேன். நீட்டாத, நிறைய துணி ஜாத கிடக்கல, எல்லாத்தையும் ஊற வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா அலசி போடு. ஏத்தே மழைல பெய்யுது. ஏன் மழையில துவைக்க மாட்டீங்களோ? இல்லத்தே, மழையில நனைஞ்சிருவேன்ல. மழையில நனைஞ்சா ஒண்ணும் முளைச்சிட மாட்டா. அவ்வளவு துணியை துவைச்சு போட்டு குளிச்சு எடுத்துட்டு வா. ஏங்க இப்ப எதுக்கு அவனை கூப்பியா? வீட்டு எதுவும் அழுக்கு துணி இருக்கான்னு கேட்க வேண்டாமா? அதான் இருந்துச்சுன்னா ரெண்டேத்தையும் சேர்த்து வெளுத்துடலாம்ல. என்ன வெளுக்க போறியா? துணியத்தே ஒரே நேரத்துல உங்க துணி அவிய துணின்னு எல்லா துணியும் சேர்த்து வெளுத்துருவேம்ல. அதுதான் சொன்னேன். மினி கூப்பிட்டியோ? ஆமாங்க, கொஞ்சம் இப்படி வாங்கலாம். ஆமாங்க, அத்தை துணி துவைக்க சொல்லியாவல, அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். உங்க துணி ஏதாவது இருந்தா அதை எடுத்து போடுங்க, சேர்த்து துவைச்சிருக்கேன். மழையில எங்க நனையுதீங்க, இங்க வாங்க. பாருங்க, இந்த மழையில கொண்டு என்ன துணி துவைக்க சொல்லியாவே நானும் துவைக்க மாட்டேன். ஏய் என்ன இடி உழுவா? இடி உழுவாளா? ஐயத்தே உங்களே இல்லத்தே, மின்னலாம் மின்னிட்டு கிடக்கா. அதான் என்ன அடுத்து இடிதான உழும் அப்படின்னு கேட்க வந்த இடி உழுவா. நீ எப்படிலாம் கேட்பான்னு எங்களுக்கு தெரியும். இருந்து துணியை தவ. இங்க சொல்லுங்க. இம்மா, இந்த மழையில ஏமா துணி துவைக்கணும்? அதான் மிஷின் இருக்குல்ல, அதுல போட்டுருவாமா. ஏல மழை தண்ணியில துவைச்சா நல்லா அழுக்கு போகல, மிஷின்ல போடுறது அழுக்கா போகுது. ஏங்க நான் அழகா துவைச்சிருவேங்க, நீங்க போங்க. அப்படிங்கயா? சரி, அப்ப நான் போட்டா கொன்னுருவேன். நீ தானே மினி சொன்னா? நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா நீங்க தான் வேண்டாம் வேண்டாம் சொல்லி என்ன உள்ள கூட்டு போனோம். ஏமா, மிஷின்ல போட்டா 1/2 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிருமா? இது போய் மழையில தோச்சான்னு வையா, வீணா சளி காய்ச்சல்னு வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் காசு கொடுக்குற மாதிரி வந்துடும். உன் பொண்டாட்டிய துணி துவைக்க விடப்படாதுன்னா சொல்லிருப்பேன் என்கிட்ட. நானே துவைச்சுக்கிட்டே மலைக்குள்ள உட்காந்து. இம்மா, நான் உங்களை துவைக்க சொல்லல. அவள துணிக்கு சோப்பு போட விட மாட்டேங்க, அப்ப நான் தானே போடணும். இல்லம்மா, அவ சோப்பு போட்டு துணி துவைச்சு எடுப்பா, நீங்க போங்க. நல்ல அழுக்கு போற மாதிரி துவைச்சு எடுக்க சொல்லி சும்மா ராவிட்ட அந்த தூக்கி போட்டுறாம. அதான் ஒரு நாள் அடிக்கிற அடியில நல்லா அடிச்சு துவைச்சதானே துணிலாம் அழுக்கலாம் போவோம். அதைத்தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீங்க போங்க. நல்லா அழுக்கு போற மாதிரி அடிச்சு துவைச்சு கிழிச்சு காய போட்டுருக்கேன். கிழிச்சு காய போடுவியா? கிழிச்சு இல்லத்தே, குளிச்சு நல்லா அடிச்சு துவைச்சு துணியெல்லாம் துவைச்சு குளிச்சு காய போட்டுட்டு வாரேன்னு சொன்னேன். எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிடியாவப்பா. மொபடே சரியில்லை, பாத்துக்க. ஏன் மினி இப்படி இருக்கா? இப்படி மழை பெய்யும் போது யாராவது துணிக்கு சோப்போட சொல்லியாவலாங்க? உங்க அம்மா பேங்க்னே தானே நீ வேலை வாங்கியாவ. அவி செய்யறதுலாம் சரி, நான் சரி தப்பாங்க. அதே இது அவி பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி மலைக்குள்ள உட்காந்து சோப்போட சொல்லுவாங்களாங்க. நான் யாரோ பெத்த பிள்ளை இருந்தானே இப்படி வேலை வாங்கியாவ. இம்மா தாயே, போமா, நானே எல்லா துணிக்கும் சோப்பட்டு வரேன். இந்த மழை பெஞ்சாலே இப்படித்தான். என்ன மாச்சலா இருக்குமா? ஒரு வேலையும் ஓட மடக்கி. மணி எத்தனை? 1 மணி ஆயிட்டா. இப்போ சோத்துக்கு வந்து நிப்பாவல எல்லாரும். என்னத்த செய்ய? இப்போ அடுப்பு பத்த வச்சுட்டு கிடந்தா ஒப்பேராது. எவ வீட்லயாவது போய் கொஞ்சோண்டு சோத்தையும் கறியும் வாங்கி ஒப்பித்திர வேண்டியதான். என்ன எவ்வளவு நேரம் மாமோய்? எல்லாம் ரெடி ஆயிட்டு சில குட்டி, சாப்பிட வேண்டியதான். ஏ அம்மா, என்ன மணமணக்கு. உமாடி இன்னைக்கு சிக்கன் வாங்கி வச்சுப்பா போலயே. உமா, ஏ உமா. சில குட்டி, எங்க அண்ணி வந்திருக்காவ போல. என்ன சில குட்டி புரியாம பேசுறா? அபி முன்னாடி நான் இப்படி வேலை பாக்குறத பார்த்தா தப்பா நினைச்சிருப்பாவ. நான் போய் உள்ள உட்காருன்னு நீ அவ வீட்டு பேசி அனுப்பு. சரிங்க, நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் பேசிக்கிறேன். தேங்க்ஸ் சில குட்டி. மைனியோ வாங்க. ஐயோ, வீட்லயா இருக்கா? செத்தோண்டு சோறும் கறியும் வாங்கிட்டு போலாம்ல வந்தேன். நான் சோறு பொங்கலன்னு தெரிஞ்சா என்ன நினைப்பான்? உள்ள வாங்க மைனியா. அந்த பாரு ராஜேஷ், மணி 1:30 போல ஆவு. நீ என்ன வேலைக்கு போலையா? மைனியா, இன்னைக்கு சனிக்கிழமைல எனக்கு லீவு. ஓ அப்படியா? சரி, மறந்து போயிட்டேன். உட்காருங்க மைனியா, எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்பிய? இருக்கேன். அது மீது நம்ம ஒரே வீட்ல இருப்போம்ல, அப்ப எனக்கு தெரியும் உனக்கு என்னைக்கு வேலை என்னைக்கு லீவுன்னு. இப்போ அப்படி இல்ல பத்தியா? உமா, இங்க மைனி குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரி இருக்கட்டும், வேண்டாம் ராஜேஷ். ஏன் மைனியா, இப்பதான் சாப்பிட்டு வந்தீங்களோ? இருக்கேன். சாப்பிடலான்னு கேட்பானான்னு பார்த்தா சாப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்கான். உமா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணி தான் வீட்டுல சமையல் பண்ணுவாவ. 1 மணினா
கரெக்டா தட்டுல சாப்பாடு இருக்கும். இல்லைன்னா உங்க அம்மாக்காரி எப்படி விட்டுறா பாரு. குடும்பத்தோட சேர்ந்து கொளுத்தல வருவியே. இப்பவும் அப்படித்தானே மைனியா? ஏங்க உங்க போன் அடிச்ச மாதிரி கேக்கு. போய் பாருங்க. என்ன பாக்கி? வசந்தி அக்கா இப்படி மழையில நனைஞ்சு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? கொஞ்சோண்டு கூட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேயுமா. உங்க அத்தா சிக்கன் மட்டன் இல்லாம சாப்பிட மாட்டாவ. நான் ஒரு கிறுக்கி, அது ஞாபகம் இல்லாம ரசத்தையும் அவியலும் வச்சுட்டேன். அதான் சரி உன்கிட்ட இருந்து கொஞ்சோண்டு சிக்கனை வாங்கி கொடுத்தா சும்மா சாப்பிட்டு கிடப்பாவளேன்னு வந்தேன். என்ன மாதிரி போய் புழுவியாவப்பா. என்னம்மா பாத்துட்டே நிக்கா? பியூர் கிண்ணத்துல எடுத்துட்டு போ. ஐயோ அக்கா, இன்னைக்கு பார்த்து நானும் ஒண்ணும்லாம் வைக்கல. ஏய் அம்மா, என்ன போய் புழுவியா? சிக்கன் வாசம் தெருவுலா மணக்கு. ஒரே மழை பெஞ்சிட்டு கிடக்கு பாத்தீங்களா? அதான் சும்மா ரசத்தை வச்சு சித்தோண்டு தவையில அரைச்சு வச்சிருக்கேன். ஓ வீட்ல இன்னைக்கு சிக்கன்லாம் சொன்னாவே, நீ ரசமும் துவையலுங்க. ஐயே, நாள் முடி எல்லாம் தெரிஞ்சிட்டுலாம் வந்திருக்கு. உமா சிக்கன் தான் வச்சேன். நீங்க கண்டுபிடிக்கலா இல்லையான்னு பார்க்கத்தான் சும்மா துவையலுன்னு சொன்னேன். கண்டுபிடிச்சிட்டேன், போய் எடுத்துட்டு வா. நாலு முடி என்னைக்காவது நிம்மதியா திங்க முடியாதா? அத கொண்டா இத கொஞ்சம் தாண்டி. சை, நான் என் வீட்ல சிக்கன் வச்சது யாரு நாலு முடிட்டு சொல்லிருப்பா? யாரோ சொன்னாவன்னு சொல்லியாலே. வசந்தி அக்கா இந்தாங்க. சரிம்மா, நான் அப்ப போயிட்டு வரேன். உங்க அத்தை இப்போ வந்துருவாங்க. ஏக்கா, எங்க வீட்ல இன்னைக்கு சிக்கன் உங்ககிட்ட யாருக்கா சொன்னா? இவ ஒருத்தி அம்மா செத்தோண்டு கூட்ட தந்துட்டு நீட்டிட்டு கிடக்கா. இனிமே டக்குன்னு யார் வீட்லயாவது போய் கொஞ்சோண்டு சோறு வாங்கினாதான் அந்த மனுஷனுக்கு கொடுக்க முடியும். வசந்தி அக்கா, நீங்க தானே சொன்னீங்க யாரோ சொன்னாவன்னு. யார் சொன்னா? அது ஒரு ஆள் சொல்லுச்சுமா. இப்ப அது எதுக்கு? சும்மா சொல்லுங்கக்கா. எக்கா, ஆம்பளை சொன்னாவளா இல்ல பொம்பளை சொன்னாவளாச்சு சொல்லுங்கக்கா. ஆமா, ஊருக்குள்ள ஒவ்வொரு ஆம்பளையாட்டி இருந்தா நான் போய் பேசிட்டு இருக்கேனோ. அப்போ யாரோ பொம்பளை தான் சொல்லிருக்காவே. செல்லகுட்டி, எங்க மைனி போயிட்டாவளா? பெய்யாச்சி பெய்யாச்சி. சரி சாப்பிடுவோமா? இரு சாப்பிடுவோம். ஏன் செல்லகுட்டி கோவமா இருக்கா? ஆமா, இன்னைக்கு நம்ம வீட்ல சிக்கன்னு யார்கிட்டலாம் சொன்னா? நான் யார்கிட்டயும் சொல்லலையே. எவகிட்ட போய் கொட்ட அடிச்சிட்டு வந்தா? அதான் கேள்வி. நான் சொல்லல. எவகிட்ட சொன்னா? போம்மா, உனக்கு ஒரு வேலை இல்ல. ஏதாவது சொல்லி சண்டை போட்டே இருக்கணும். ஓடாத நில்லு. செல்லகுட்டி, நான் யார்கிட்டயும் சொல்லல, நம்பு. நீ அந்த கீதா கிட்ட ஏதாவது சொன்னியா? கீதாவா? அவதான் ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? ஆமா, அவ ஊர்ல இல்ல. அவ ஊர்ல இல்லாதது உனக்கு எப்படி தெரியும்? வீடியோ பாருங்க, பணத்தை வெல்லுங்க. போட்டியின் கேள்விகள். மினியின் மாமியார் மினியை என்ன வேலை செய்ய சொன்னார்? திரும்ப ரிப்பீட் பண்றேன். மினியின் மாமியார் மினியை என்ன வேலை செய்ய சொன்னார்? இரண்டாம் கேள்வி, நம்ம நாத்து வீட்ல இன்னைக்கு என்ன சமையல்? திரும்ப ரிப்பீட் பண்றேன். நம்ம நாத்து வீட்ல இன்னைக்கு என்ன சமையல்? சொந்தங்களே, 2 கேள்விக்கான பதிலும் நம்ம வீடியோக்குள்ள தான் இருக்கு. வீடியோ பொறுமையா பார்த்து கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர்,